இந்த வீடியோட மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோஸ்லயுமே மோரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்றத நான் தான் வீடியோட லாஸ்ட்ல சொல்லுவேன். பட் இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்றதையே சொல்ல போறீங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. மங்கி விசஸ் லேடர் அப்படின்னு சொல்றது தான். இது யூடியூப்ல அவைலபிளா இருக்குது, செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்களும் என்னோட சேர்த்து இந்த வீடியோ பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்றத மட்டும் பாருங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு ரூம்ல 4 மங்கீஸ போடுறாங்க. இந்த 4 மங்கீஸுமே டெஸ்ட் வைக்க போறாங்க. ஒரு லேடருக்கு மேல ஒரு பனானா செட்ட வைக்கிறாங்க. ஒரு மங்கி அந்த லேடருக்கு மேல ஏறி அந்த பனானாவ எடுக்க ட்ரை பண்ணிச்சுன்னா, மத்த மங்கிக்கு எல்லாத்துக்குமே பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க. ஸோ இதனாலேயே எந்த மங்கி அந்த லேடருக்கு மேல ஏறுறதுக்கு ட்ரை பண்ணாலும், மத்த மங்கீஸ் எல்லாமே சேர்த்து அட்டாக் பண்ணிச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்குது அப்படின்னு. இதுல ஒரு கிரேசியான ஒரு விஷயத்த சயின்டிஸ்ட் டெஸ்ட் பண்ணாங்க. அதுல இருந்து ஒன் ஆஃப் த மங்கியை ரிமூவ் பண்ணிட்டு புது மங்கியை ஒரு ரெயின் கோட்டை போட்டு விட்டாங்க. இப்ப அந்த மங்கிக்கு எதுவுமே தெரியல. ஸோ அதனால அந்த லேடருக்கு மேல ஏறதுக்கு ட்ரை பண்ணும்போது மத்த மங்கிஸ் எல்லாமே சேர்த்து அட்டாக் பண்ணிச்சு. இதுல இன்னொரு கிரேசியான விஷயம் மட்டும் சொல்றேன். இப்போ அதுல இன்னொரு மங்கியை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு மங்கியை எட் பண்ணும்போது அது லேடரை கிளைம் பண்ணும்போது ஈவன் தோ அதுக்கு ஏன் அட்டாக் பண்றாங்கன்னு தெரியாட்டி கூட மத்த மங்கியும் சேர்த்து இதை அட்டாக் பண்ணிச்சு. இதை ரிப்பீட்டடா இந்த ப்ரொசஸை ட்ரை பண்ணும்போது எல்லா மங்கிஸுமே, அதாவது 4 மங்கிஸும் பிராண்ட் நியூவா இருக்கும்போது, அதாவது 4 மங்கியுமே புதுசுதான், பட் இருந்தாலும் கூட எந்த மங்கி அந்த லேடருக்கு மேல ஏற ட்ரை பண்ணாலும் மத்த மங்கிஸ் எல்லாமே சேர்ந்து அட்டாக் பண்ணிச்சு. ஈவன் தோ அதுக்கு ஏன் அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்றது கூட தெரியல. ஸோ இந்த வீடியோட மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்றதை நீங்க கெச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.